தமிழ் சினிமாவில் சுமார் 40 வருடங்களுக்கு மேலா சூப்பர் ஸ்டார் என்கின்ற நாற்காலியில் நிரந்தரமாக அமர்ந்திருக்கும் நடிகர் ரஜினிகாந்த் சினிமாவில் ஒரு நடிகராக இருந்தாலும் நிஜத்தில் அவருக்கு நடிக்க தெரியாது என்று சொல்லும் அளவிற்கு மேடைகளில் யதார்த்தமாக பேசக்கூடியவர். அந்த வகையில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய ரஜினிகாந்த், இந்த உலகத்தை விட்டு செல்லும் போது சொத்தை சேர்த்து வைத்து செல்வதை விட நோயாளியாக இல்லாமல் செல்வது தான் முக்கியம். நாம் நோயாளியாக இருந்தால் பிறருக்கு கஷ்டங்கள் ஏற்படலாம். ஆகையால் உடல் ஆரோக்கியம் ஒருவருக்கு ரொம்ப முக்கியம் என்று சொல்லியிருக்காரு. இல்லை என்றால் மகிழ்ச்சியான மருத்துவமனை செல்லாமலே நடமாடி கொண்டிருக்கும் போதே போய் சேர்ந்து விட வேண்டும். நான் கூட 2 முறை மருத்துவமனை சென்று வந்தவன். எனக்கு பணம், புகழ், பெயர் என மிகப்பெரிய உச்சத்தில் இருந்தாலும், பெரிய பெரிய அரசியல் தலைவர்களை பார்த்து இருந்தாலும் சந்தோஷம், நிம்மதி என் வாழ்க்கையில் 10% கூட இல்லை. ஏனென்றால் சந்தோஷம், நிம்மதி நிரந்தரம் கிடையாது என ரஜினிகாந்த் பேசிய போது அந்த அரங்கில் இருந்தவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா கண் கலங்கினாங்க. இந்நிலையில் ரஜினிகாந்த் நடித்து 16 வயதிலே படத்தில் இயக்குனர் கே பாக்யராஜ் அவரோட சிபாரிசில் பாரதி ராஜா கவுண்டமணிக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. இந்த படத்தில் நடிக்கும்போது ரஜினி கவுண்டமணி இடையில் நெருக்கமான நட்பு உருவாகியிருக்கு. இருவருக்குமே அது சினிமாவின் ஆரம்ப கட்டம் என்பதனால சகஜமாக பழகி வந்திருக்காங்க. அந்த காலகட்டத்தில் படப்பிடிப்பு முடிந்த பின்பு நடிகர்கள் மற்றும் துணை நடிகர்கள் அனைவரும் காரில் அழைத்து சென்று அவர்களின் வீட்டில் விடும்போது முதலில் முக்கிய நடிகர்கள், கடைசியாக துணை நடிகர்கள் என வாகனத்தில் ஏற்றி செல்வாங்களாம். ஒரு முறை கவுண்டமணி நீண்ட நேரம் காத்திருந்தும் வாகனத்தில் அமர இடமில்லையா. அப்போ பார்த்தீங்கன்னா இதற்கு மேலும் காத்திருக்க முடியாது என நடந்தே வீட்டிற்கு சென்றிருக்காரு கவுண்டமணி. அப்போது காரில் 5 பேர்களுடன் வந்த ரஜினி அவரும் கவுண்டமணியுடன் சேர்ந்து நடந்தே வீட்டிற்கு சென்றிருக்காரு. அப்போது காரில் இடம் கிடைக்காதது பற்றி கவுண்டமணி மிகவும் வருத்தப்பட்டிருக்காரு. அதற்கு ரஜினிகாந்த், கவலைப்படாதீங்க அண்ணா, எதிர்காலத்தில் 7 கார் வாங்கி தினமும் ஒரு காரில் வருவீருங்க என தெரிவிச்சிருக்காரு ரஜினிகாந்த். அதுபோன்று ரஜினிகாந்த் மிகப்பெரிய நட்சத்திரமாக உயர்ந்த பிறகு மன்னன் படத்தில் ரஜினிகாந்த் மற்றும் கவுண்டமணி இருவரும் நடிக்கும்போது ரஜினியை வழக்கம் போல் வாயா போயா என்று பேசியிருக்காரு கவுண்டமணி. இதற்கு இயக்குனர் பி. வாசு, அப்படியெல்லாம் மரியாதை இல்லாமல் பேசக்கூடாது, அவர் இன்று மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார், அவருக்கென ஒரு ரசிகர் கூட்டமே இருக்கு என வாசு கவுண்டமணியிடம் பேசி கொண்டிருப்பதை கவனித்து கொண்டிருந்த ரஜினி அவர் அருகில வந்திருக்காரு. அப்போது கவுண்டமணி, அண்ணன் எப்போதும் போன்று பேசட்டும், படத்திலும் அண்ணன் அப்படி பேசுவது தான் சரியா இருக்கும் என ரஜினிகாந்த் தெரிவித்ததா சொல்லப்படுது. அந்த வகையில் மிகப்பெரிய உயரத்திற்கு ரஜினி சென்றாலும் அப்போ கூட பார்த்தீங்கன்னா ஆரம்ப கட்டத்தில் எப்படி பேசினாரோ அப்படியே கவுண்டமணி பேசட்டும் என ரஜினியின் பெருந்தன்மை பலரையும் பார்த்தீங்கன்னா வியப்படைய வச்சிருக்கு. அப்படி ஒரு மனிதரின் 74வது பிறந்த நாளில் எந்த ஒரு குறையும் இல்லாமல் மகிழ்ச்சியாக நம்மளாலும் கமெண்ட்டில் வாழ்த்துக்களை பதிவு செய்வோம். மேலும் அவர் அடுத்தடுத்த படங்களில் ரொம்பவே பிஸியாக நடித்து மக்களை மகிழ்விக்கணும்னு சொல்லிட்டு நம்ம இறைவனை பிரார்த்திப்போம். நன்றி, வணக்கம். நீங்கள் ரஜினிகாந்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க, கவுண்டமணியை பற்றி என்ன நினைக்கிறீங்க, உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.